Hi friends, welcome to another video. Flight வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரன்வேல ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகும். பட் வந்து ஹைவேஸில் ரோடில் வந்து லேண்ட் ஆகிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சி புதுக்கோட்டை ஹைவேஸில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஹைவேஸ்லேயே வந்து ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட் ஆனது வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ நவம்பர் 13, 2025 அன்னைக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்கு. அது வந்து ஒரு சிங்கிள் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட்டுன்னு சொல்லப்படுது. சேலத்தை சேர்ந்த எக்விர் ஃப்ளையிங் கிளப் அப்படிங்கிற அந்த கிளப்புக்கு சொந்தமான அந்த ஒரு ஃப்ளைட்டு தான் அது. சேலம்லேருந்து அந்த ஃப்ளைட் வந்து கிளம்பி காரைக்குடி ஏர் ஸ்பேஸில் போய் லேண்ட் ஆகிறதுக்காக ட்ராவல் ஆகிட்டு இருந்த வழியில் வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால சடனாக எமர்ஜென்சி லேண்டிங் ஆனதை வந்து மேற்கொண்டிருக்காரு. அந்த ஏர்கிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மெயின் பைலட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ட்ரெயினியுமே அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காரு. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால அந்த ஃப்ளைட்டை வந்து உடனே தரை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஹைவேஸில் வந்து இறக்கியிருக்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்லி யாருக்குமே எந்தவித சேதமும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் ஆனது வந்து தரையிறக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே எந்தவித சேதாரம் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகிற சமயத்தில் அந்த சரௌண்டிங்கில் எந்த ஒரு மக்களும் இல்லை. வாகன ஓட்டிகள் எல்லாருமே வந்து அந்த டைமில் இல்லாதனால பெரும் அசம்பாவிதம் வந்து தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருச்சி புதுக்கோட்டை ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகி போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரிகார்ட்லாம் போட்டு அந்த ஃப்ளைட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சனால வாகனம் வந்து ஊர்ந்து சென்றதுனால அந்த டிராஃபிக் ஜாம் ஆனது வந்து ஏற்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து இதை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. எதனால் அந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆனது ஏற்பட்டுச்சு, இல்லைனா வந்து பைலட்டோட எரரா அப்படிங்கிற அந்த கோணத்தில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆனதை வந்து தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இந்த ஒரு சம்பவமானது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஒரு ஏர்கிராஃப்டை பார்க்கறதுக்கு வந்தனால அங்கே ஒரு கூட்ட நெரிசலானது வந்து காணப்பட்டிருந்துச்சு. சிவில் ஏவியேஷனில் தொடர்ந்து ஏர்கிராஃப்ட் இஷ்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏர் இந்தியா கிராஷ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்மால் ஏர்கிராஃப்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லேண்டிங் ஆனதை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.